மழை போல துன்பம் என்னை சூழும் போது அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் எனக்கு ஒரு நாளாவது நபர் இருக்கிறார். தாரிங்க, இயேசுதான் சத்தியம். ஆவி இல்லாதவனை பிசாசு வஞ்சித்திருவான். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்குதான் விடுதலை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் இது ஒரு முறை உம்மைத்தான். எல்லாரும் கோலியாத்தை பார்த்த பொழுது தாவீது மாத்திரம் உங்களை பார்த்தான். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், கண்கள் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, my eyes unto you, my hands unto you. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இறுதி வரை நீ நடத்தி செல்வீர், இறுதி வரை நீ நடத்தி. ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உண்மையால் தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. உங்களுடைய குடும்பம் அவமானம் அடைவதில்லை, உங்களுடைய ஊழியம் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. ஓ லபாபா கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், என் எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வீர், யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வீர். அவமானம் அடைவதில்லை, உங்களுடைய குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை.
மனிதர்கள் வெட்கப்படுத்தலாம், but my God will never put you to shame. My God will lift you up. My God will make your face shine. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கடைசி அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. நீங்க என்ன ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். நான் எனக்குரியவன் அல்ல, நான் உமக்குரியவன், பரலோகத்துக்குரியவன். இயேசு மடியில உலாவுகிறவன், உம்மை பிரதிபலிக்கிறவன், உம்மோடு கூட நடக்கிறவன். ஓலா பாக்கா டெலரே ஷேலரா மாமா மாட்டேராபா. அவமானம் அடைவதில்லை. ஓலா பாக்கா டெலரே அப்பா Holy Spirit. கர்த்தர் அதிகாரங்களை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ரேகா ஹஷலிர பிராட்டன மமான்தல ரபஹடன காதியாந்தனம லேபா. கர்த்தர் திறவுகோலை கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, என்னென்ன பூட்டுகிறோமோ அது பரலோகத்துல பூட்டப்படும், என்னென்ன திறக்கிறோமோ அது பரலோகத்துல திறக்கப்படும். Thank you for all the authority, Lord Jesus. Thank you Lord. லேபா கண்டனம். கொஞ்ச நேரம் உங்களுடைய அதிகாரத்தை, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். உங்களுடைய காரியங்கள் முன்பதாக வைத்து லேமாலக்கா உம்முடைய சமூகம் முன்பதாக போகட்டும். ரேபே ஷேட்டேலே ரபகா ஹடனமாந்தரே பிஷேலே பிராட்டனமா. எல் ஷடாய் வேலை செய்கிற நேரம், தி எல் எலியோல் வேலை செய்கிற நேரம், சிக்கேனு வேலை செய்கிற நேரம், ஷம்மா நம்மளுடைய மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ லேப காட்டேரே பபா ஹண்டனமா மாண்டனம். இஸ் omnipotent, omnipresent, omniscient. லேகபா ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். ஓ ரேப பபா ஷேலரமா மாட்டேரி கலரா ஷந்தனமா மாட்டரபா லேலலாலா காட்டரபா பபா ஷேலரபாதியாந்தனமா. வசனம் சொல்லுகிறது, அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி நாங்க நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் தாமதமானாலும் கர்த்தர் சிறந்ததை கர்த்தர் கரத்துல கொடுக்கிறவர். That's our God. Thank you Lord Jesus. அப்படின்னா ஒவ்வொரு நாமங்களை சொல்லும் போது நீங்க பின்னாடி உம்மை ஆராதிக்கிறோம் என்று சத்தமா சொல்லுங்க. ஹேல் ஷடாய் ஆராதிக்கிறோம், ஹேல் எலியோ யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ஷிக்கேனு, யெகோவா ஷபயோத். உம்முடைய சமூகம் முன்பதாக போகிறதற்காக தாய் போல தேற்றுகிறவரே, தந்தை போல சுமக்கிறவரே, எங்களுடைய நீதிபதியே, எங்களுக்காக வழக்காடுகிறவரே, எங்களுடைய அஸ்திபாரமே, எங்களுடைய நீரூற்றே, எங்களுடைய ஜீவ அப்பமே, எங்களுடைய வழியே, எங்களுடைய சத்தியமே, எங்களுடைய கேடகமே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we worship you Holy Spirit. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிற இடத்துல வெற்றி உண்டு, உம்மை ஆராதிக்கிற இடத்துல ஜெயம் உண்டு.
உம்முடைய ஆராதிக்கிற இடத்துல உயர்வு உண்டு. எந்தெந்த இடத்துல கர்த்தருடைய துதி பலிகள் செலுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லா எரிகோ கோட்டைகள் உடைக்கப்படுகிறது. ஓ துதியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு முன்பதாக இருக்கிற எரிகோக்கள் விழுகட்டும், புதிய வழி பிறக்கட்டும். லேபா காற்றல மாமா ஷெனரோ. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. இரண்டு கரங்களை உயர்த்தி தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல இயேசுவை கட்டி பிடித்து ஆராதிங்க. உடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செலுத்துகிறோம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றவங்க, என் பக்கம் நிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லப்பா, எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு அற்புதம் வேணும்னா நீங்க தான் ஆராதிக்கணும். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட மலை போல துன்பம் என்னை சூழும் போது செய்பவரே. கண்மணி கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைத்தவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைத்தவரே. ரெண்டு கரங்கள் உயரட்டும். நீ போதும் என் வாழ்விலே, இயேசுவே நீ போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசுவே போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீனமாக இருக்கிற உன்னுடைய சரீரம் பலனடையற்றும், உயிரடையற்றும். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாம துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. எனக்கு ஒரு நிழல் உண்டு. வலது கரத்தை உயர்த்தி நீ போதும் என் வாழ்விலே, இயேசுவே நீ போதும்
கரங்களை தட்டி பரலோக நாமத்தை, ஓ நீர் போதும், உம் சமூகம் போதும். ஓ ரமா காஷிலிர ஹதியாந்தனமா. பிரசங்கி 3வது அதிகாரம் சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது பியூட்டிஃபுல்லான வசனம். அதை நீங்க படிக்கும்போது இன்னும் அழகா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். பிரசங்கி 3வது அதிகாரம். God has a season and time for everything. தானியேல் சொல்லுகிறார், இப்போ நீங்க ராஜாவா இருக்கிறீங்க, ஆனால் நான் ஆராதிக்கிற ராஜா அவர் சர்வ வல்லவர். அவருக்கு காலங்கள் இல்லை, அவருக்கு கேலண்டர் இல்லை, அவருக்கு டைம்ல அவர் வேலை செய்கிறது இல்லை. நம்மளுடைய கவர்மெண்ட் மாதிரி அவர் வேலை செய்கிறது இல்லை. நம்மளுடைய கவர்மெண்ட் 5 வருஷம் இருக்கும், 5 வருஷம் மாறிடும். 5 வருஷத்துல எவ்வளோ வாக்குகள் அவங்க சொல்றாங்க. ஆனால் நான் ஒரு கவர்மெண்ட் கீழே இருக்கிறேன். அந்த கவர்மெண்ட் கீழே தான் நான் வேலை செய்யறேன். அந்த கவர்மெண்ட்டுக்காக தான் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய மேலறையில போய் 3 நேரமும் நான் எப்படி மேலறையில ஜெபிச்சனோ அதே போலதான் சிங்க கெபிலியும் ஜெபிக்கிறேன். ராஜாவே, என்னுடைய ஆராதிக்கிற யேசுவா, நான் ஆராதிக்கிற தெய்வம், அவர் ராஜாக்களை எடுத்து ராஜாக்களை அமர பண்ணுகிறவர். காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிறவர். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. பக்கத்துல இந்த வசனம் வாசிக்கிறதுக்கு முன்பதாக பக்கத்துல ஒரு 2 பேரை பார்த்து, காலம் உங்களுக்கு சாதகமாக மாறும்னு சொல்லுங்க. நேரம் உங்களுக்கு சாதகமாக மாறும். நல்ல காலங்களை கர்த்தர் கொடுப்பார். நல்ல நேரம் தொடங்கிருச்சுன்னு சொல்லுங்க. நல்ல காலம் தொடங்கிருச்சு. ஹல்லேலூயா. இப்ப அந்த வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. நெக்ஸ்ட் வசனம், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நடத்ததை பிடுங்க ஒரு காலம் உண்டு. நெக்ஸ்ட், கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழகு ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழக்க ஒரு காலம் உண்டு, தெற்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச. இப்ப 8வது வசனம் சேர்ந்து, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானமாய் இருக்க ஒரு காலம் உண்டு. பக்கத்துல பார்த்து கரத்தை பிடித்து ஒரு 30 செகண்ட் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் இது எங்களுடைய காலம், இது எங்களுடைய நேரம், இது நாங்க கட்டுகிற காலம், இது நாங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம், இது எங்களுடைய துதியின் காலம், இது எங்களுடைய தரிசனம் நிறைவேறுகிற காலம். நல்ல வாக்கு தத்தத்தை சொல்லி லா ஷட் நமக், இது என்னுடைய காலம் சொல்லுங்க. இது நான் எழும்புகிற காலம், நான் பிரகாசிக்கிற காலம், நான் பேசுகிற காலம். நான் மௌனமா இருந்தது போதும், ஆனா இது நான் பேசுகிற காலம், இது நான் குதிக்கிற காலம், இது நான் ஆண்டவரே உமக்காக எழும்புகிற காலம், உமக்காக போகிற காலம், உமக்காக முன்பதாக காலடி எடுத்து வைக்கிற காலம், கடல் மீது நடக்கிற காலம், உமக்காக உம்முடைய ஜனங்களை சுதந்தரிக்கிற காலம், இடங்களை சுதந்தரிக்கிற காலம். இது என்னுடைய காலம், இது என்னுடைய நேரம். This is my time, this is my season, this is my season, this is my season, this is my season. காலத்தை விட்டுறாதீங்க. காலம் பொன் போன்றது, காலம் பொன் போன்றது. இந்த நேரத்தை நான் விட மாட்டேன். இது என்னுடைய நேரம். இது நான் அபிஷேகம் படுகிற நேரம், இது நான் ஜொலிக்கிற நேரம், என்ன உருவாக்குற நேரம் முடிந்தது. இது கர்த்தர் என்ன பல தேசங்களுக்கு கொண்டு போகிற நேரம். உங்களுடைய உதடுகளை கர்த்தர் பயன்படுத்துகிற நேரம். ஹல்லேலூயா. ஒரு 5 பேருக்கு ஹைஃபை கொடுத்து இது உங்க காலம்னு சொல்லுங்க. இது உங்க காலம், இது உங்க நேரம். தள்ளி போகாது. அடுத்த காலத்துக்கு இது மாறிராது. இந்த காலத்திலேயே நீங்க பார்க்கிற நேரத்திலேயே உங்களுக்கு பலன் இருக்கும் போதே கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை உங்களுடைய கரத்துல கொடுக்கிற வரைக்கும் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. நல்லா கரங்களை தட்டி, oh we love you, we worship you, this is our time, this is our season. oh la shedara bakantana mama shelire. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை. அந்த பாடலை சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி ஆராதிப்போம். 4 3 2 1
தலைக்கு மேல கை தட்டி வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்து சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் Oh, your grace is sufficient, Holy Spirit. வல்ல கிருபை வலுவாமல் காத்து சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே வேகாமல் காத்த உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுவே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்தி அல்லே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா ஓ உம்முடைய கிருபை I need your dear grace hallelujah hallelujah இந்த கீஸ் மாத்திரம் கொடுங்க கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் நான் மன்னாவை கொடுப்பேன் நீங்க சேர்த்தி வைக்க கூடாது அப்படின்னு சொன்னார். நம்மளுடைய ஜனங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், சேர்த்தி வைக்கிற மைண்ட் செட். சேர்த்தி வச்சுட்டா அடுத்த ஒரு 2 மாசம் நம்ம ஆராதிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனா கர்த்தர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புதிய மன்னாவை உங்களுக்கு கொடுப்பேன். நேற்று சாப்பிட்ட மன்னா இன்னைக்கு சாப்பிடும் போது வித்தியாசமா இருக்கும். அதே போலதான் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற அப்பத்தை இன்னைக்கு எங்களுக்கு கொடுங்க. Hallelujah. God has a new grace for you. நேற்றுக்கு இருந்த அப்பத்தை அவர் கொடுக்கிறவர் அல்ல, நேற்றுக்கு இருந்த கிருபை அவர் கொடுக்கிறவர் அல்ல. இன்றைக்கு புதிய கிருபைகள்னால, புதிய வரங்கள்னால, புதிய ஸ்ட்ரென்த்னால கர்த்தர் உங்களை உருவாக்க ஆசைப்படுகிறார். Hallelujah. உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுவே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லேலூயா Oh we love you Lord Jesus சபையாரோடு இயேசுவை ஆராதிக்கிறோம், யெகோவாவை ஆராதிக்கிறோம். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் உகை கூட அணுகாமல் ஓ ஷக்லா பக்கஞ்சன் அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை எனக்கு ஒரு நாளாவது நபர் இருக்கிறார். எப்பேற்பட்ட சின்ன கவியிலும் உகை கூட சூளை நெருப்பிலும் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா பலவித சோதனை நெருங்கிய நேரம் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கி நான் அதே ஹாஸ்பிட்டல்ல இல்ல, நான் வெளியே நிக்கிறேன். சோதனை வைரஸ் வந்தது, என்ன அணுகல, அது என்ன பாதிக்கல. ஓ லக்காட்டர உம்முடைய பலனை கொடுத்தீர். கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா 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 வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்து சொல்லுவோம், வேண்டினோரெல்லாம் வீடு பெற்ற போதும் வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தி பரதேசியா நான் தங்கினதை ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி அவர் எல்லோக்கே என்னை உருவாக்குகிறவர், என்னை வெறுங்கையாய் அனுப்பாதவர். எல்லோக்கே உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல.
வைத்திருக்கிறது. ஓ, எனக்கு வைத்திருக்கிறது. என்னுடைய கரத்தில் அவர் கொடுக்க வல்லவர். உம்மை துதிப்பேன். எல்லோகே. கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி உம்மை துதிப்பேன். ஹல்லே ஹல்லேலூயா. ஹல்லே ஹல்லேலூயா. அல்லே அல்லேலூயா. ஒரு காற்று எங்களை கண்ட்ரோல் பண்ணுச்சு. ஒரு காற்று. அல்லேலூயா. அல்லே அல்லேலூயா. ஹல்லே ஹல்லேலூயா. அல்லே ஓலா காபாஷா. ஹல்லே அல்லேலூயா. அல்லே அல்லேலூயா. Thank you, Holy Spirit. என் நல்ல கரங்களை தட்டி வெற்றி பெற்று விட்டவர்கள். Thank you, Lord Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாரா. என்னை கூட சாட்சி சொல்ல வச்ச ஆண்டவருக்கு கோடி நன்றி. நான் அடுத்து போன மாதத்தில் நான் கட்டவளுக்கும் கூட்டத்தில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனேன். 8 வருஷமாக நான் தைராய்டு மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறேங்க. இந்த மாதத்தில் வந்து நான் தைராய்டு டெஸ்ட்டுக்கு போங்காட்டிக்கு நீங்கள் இந்த மாத்திரை எடுக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு நல்லா நார்மலாக இருக்குதான்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஒரு சைடு வந்து ஒரு சைடே ஒரு நரம்பு மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு போனேங்க. கட்டடிக்கிற ஜெபத்தில் போன மாதம். இந்த மாதத்தில் வந்து அந்த வலியே இல்லாமல் நல்லா வந்திருக்கு. ஆண்டவருக்கு நன்றிங்க. லூக்கா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் மேல தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்க. இயேசு அவளை கண்டு அவளை அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். இதனுடைய தலைப்பு பலவீனத்திலிருந்து விடுதலை. என்னுடைய தலைப்பு அதுக்கு எழுதி வச்சிருக்கிறேன். அருமையானவர்களே, இயேசு ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய அந்த ஸ்திரியை பார்க்கிறார். ஆலயத்துக்கு தவறாம வர்றவா. ஆனா அவளுக்குள்ளே ஆண்டவர் படைச்ச வானத்தை பார்க்க முடியல, சூரியனை பார்க்க முடியல, நட்சத்திரங்களை பார்க்க முடியாதபடி ஒரு கூணு. ஆனா ஆண்டவர் அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்ற உடனே, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை பெற்றாய். உடனே அவள் விடுதலை ஆயிட்டாள். அன்றைக்கு ஓய்வு நாள். எப்படி நீங்க விடுதலை கொடுத்தீங்கன்னு அங்க இருக்கிற வேதபாரகர், பரிசேயர், சதிசேயர் அவள் வினாவுறாங்க. ஆண்டவரிடத்துல கேட்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? 18 வருஷமா பிசாசு இவளை கட்டி வச்சிருந்தாங்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க நினைக்கிறீங்க நீ இவளை பலவீனத்தோடு தான் இவ வந்தான்னு. இல்ல, பிசாசு இவளை கட்டி இருந்தான். ஆகையினாலே இந்த கால வேளையில என்னென்ன கட்டு இருக்கோ எல்லாம் அன்னைக்கு ஆண்டவர் விடுவிப்பார். நம்முடைய ஆண்டவருக்கு பேரு ஆமா விடுதலை கொடுக்கிற தேவன். யாத்ராகம் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்துல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுதலை செய்கிற தேவன் நானே. தேவனாய் இருப்பேன். உங்களுடைய குல தெய்வம் நான் தான் இந்த நாள் முதல். ஆனால் எகிப்தியர் சுமத்தின ஒரு சுமை இருக்குது அல்லவா, அது ஈடேற முடியாத ஒரு நுகத்தடி, விடுதலை கொடுக்க முடியாத ஒரு நுகத்தடி, ஒரு சிறையிருப்பு, விடுதலை பெற முடியாத வழி. அதுல இருந்து எகிப்தியர் சுமத்தின சுமையிலிருந்து நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அதிலிருந்து உங்களை நீக்கி உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னார். எல்லாம் ஜோரா கைத்தட்டுங்க. அல்லேலூயா. எகிப்தியர் அவர்கள் சுமத்தின சுமையிலிருந்து நான் எப்படி விடுதலை கொடுத்தனோ அதை நீ எடுத்து பேசு. நான் இன்றும் மாறாம இருக்கிறேன்.
வேதம் சொல்லுகிறது பிதாக்கள் அவரை நம்பினார்கள். 22ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை குறித்து அங்கே எழுதும் பொழுது அந்த சங்கீதம் இப்படி எழுதி இருக்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். வாசிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதாக்களுடைய வேலை என்ன? உங்க மேல நம்பிக்கை வச்சாங்க. நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். ஆகையினால இன்றைக்கு இந்த காலவல் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒரு விடுதலை உங்க மேல வைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. 10 விதத்தில் இன்னைக்கு விடுதலை கொடுப்பதாக கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நான் சொல்ல ஆமேன் சொல்லுங்க. பாவத்திலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை தருவார். சாபத்திலிருந்து இன்னைக்கு விடுதலை தருவார். வியாதியிலிருந்து இன்னைக்கு விடுதலை தருவார். பிசாசின் கட்டிலிருந்து எனக்கு விடுதலை தருவார். செய்வன கட்டிலிருந்து விடுதலை தருவார். ஆமா, வசீகரமான கட்டிலிருந்து இன்னைக்கு விடுதலை தருவார். சிறையிருப்பிலிருந்து விடுதலை தருவார். புத்தி மாறாட்டத்திலிருந்து விடுதலை தருவார். மரண கட்டிலிருந்து விடுதலை தருவார். பயத்தின் ஆவினால விடுதலை தருவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தெய்வம். இந்த சுதந்திரத்தை பிசாசு பறிச்சிட்டான். ஜனங்கள் ஆராதிக்கிற சுதந்திரத்தை, தேவனை ஆராதிக்கிற, தேவனை அறியாதபடி கண்களை குருடாக்கி இப்படி ஒரு அடிமைத்தனத்தில் வைத்திருக்கான். அந்த நாள் நம்ம அந்த 79 ஆண்டுக்கு முன்னால எப்படி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தது போல பிசாசு ஜனங்களை யுக யுகமாய் அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறான். இதில் இருந்துதான் இயேசு விடுவிப்பார். அல்லேலூயா. நான் மரண சரீரத்தில் இருக்கிறேன், யார் என்ன விடுதலை செய்வா? யார் என்ன விடுதலை செய்வா? இந்த வியாதியிலிருந்து யார் என்ன விடுதலை செய்வா? 3 வார்த்தையில விடுதலை. ஒன்று, குமாரன் விடுதலையாக்கினான். அதாவது அது பிராக்கெட்ல இயேசு விடுதலை தருவார். எப்படி 18 வருஷமா பலவீனப்படுத்த ஆவின்னு தான் ஜனங்களை கண்டாங்களே தவிர, ஆனால் அவளை சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். அதுல இருந்து இயேசு விடுதலை தந்தார். வேதம் சொல்கிறது 8வது அதிகாரம் யோவான் 8:36 குமாரன் விடுதலையாக்கினான். மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யான விடுதலை. இயேசு கொடுக்கிற விடுதலை தான் மெய்யான விடுதலை. இன்றைக்கு அந்த விடுதலையை இந்த சபைக்கு அப்படியே ஆண்டவர் கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு விடுதலை கொடுத்துட்டார்னா விடுதலை தான். பிசாசு கட்டிலிருந்து விடுதலை கொடுத்துட்டா விடுதலை தான். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்துட்டா விடுதலை தான். மரண கட்டிலிருந்து விடுதலை கொடுத்துட்டா விடுதலை தான். இயேசு தான் விடுதலை கொடுக்கிற தெய்வமாய் வந்தார். இன்றைக்கு இயேசு உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் கவனிங்க. கப்பர்நகூமுக்கு இயேசு ஊழியம் செய்கிறார். அப்பொழுது 100க்கு அதிபதி. இந்த 100க்கு அதிபதினா அந்த நாட்களில் இருக்கிற ஒரு பயங்கர அரசாங்கத்தினுடைய ஒரு ஜட்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவன் பாருங்க, இறக்க குணம் உள்ளவ, தன்னுடைய வேலைக்காரன் வியாதியில் இருக்கிறான், திமிர்வாத வியாதியில் இருக்கிறான். இவனுக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லைக்குள்ள யாரும் வியாதியோடு இருக்கக்கூடாது. ஆனா இவனுக்கு இந்த வியாதி மாறவே மாட்டுக்க. இயேசு கிட்ட வாரான். கவனிக்கிறீங்களா? அவனுக்கு தெரியும் இயேசு வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். குமாரன் விடுதலையாக்கினான். மெய்யான விடுதலை. அவருக்கு தெரிஞ்சது 100க்கு அதிபதிக்கு. சொல்ற 5வது வசனம் வாசிமா. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று கொடிய வேதனைப்படுகிறான் என்றான். அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, கவனிங்க, நான் வந்து விடுதலை கொடுப்பேங்கிறாரு. ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே நீர் வீட்டுக்கு வர்றதற்கு நான் பாத்திரம் இல்ல. நான் ஒருத்தனை சொன்னா வான்னு சொன்னா வருவான், போன்னு சொன்னா போவான். ஆனால் இந்த மாதிரி விடுதலை எனக்கு வேணும், உங்களை நாடி வந்திருக்கிறேன். பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி அந்த நாட்களில் வைத்தியர்களை கூப்பிட்டு சுகமாக்குனா சுகமாக்கலாம், விடுதலை கொடுனா விடுதலை கொடுலாம். ஆனா அவன் அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஆமா, அவனுக்கு தெரியும் என் பதவியினால அந்த மனுஷனை குணமாக்க முடியாது. நான் அவன் மேல அன்பு வச்சிருக்கிறேன், என்னுடைய அதிகாரத்தினால அவனுக்கு சுகம் கொடுக்க முடியாது, எனக்கு கூட இருக்கிற வைத்தியர்களால் அவனுக்கு சுகம் கொடுக்க முடியாது. ஆனா சுகம் கொடுக்கிறவர் இயேசு தான். இயேசு கிட்ட தன்னை தாழ்த்தி வாராம் பாருங்க. வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்கு இருக்கிற குறையை சொல்றான். திமிர்வாதத்தில் மிகுந்த கஷ்டப்படுறான் ஐயா,
13வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். எல்லாம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த நிமிஷமே பாருங்க, அவன் ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரிடத்துல நம்பிக்கை வச்சது வீண் போகல. அவனுக்கு தெரியும் என்னுடைய அதிகாரம் சுகம் கொடுக்காது, என்னுடைய பதவி சுகம் கொடுக்காது. ஆமா, என்னுடைய ஆமா, அதாவது எல்லைக்குள்ள இருக்கிற வைத்தியர்கள் சுகம் கொடுக்க முடியாது, டாக்டர்கள் சுகம் கொடுக்க முடியாது. இவனு சுகம் கொடுக்கிறவர் குமாரனாகிய இயேசு சுகம் கொடுத்தாதான் சுகம். வேற யாராலையும் சுகம் கொடுக்க முடியாதுன்னு அவங்க தெரிஞ்சு தன்னை தாழ்த்தி வந்தான். வேலைக்காரனுக்கு சுகம் கிடைச்சது. கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. மகா அலெக்சாண்டர் அவருடைய புஸ்தகத்தை நான் வாசித்துக்கிட்டு இருந்தேன். மகா அலெக்சாண்டர் எல்லா நாட்டையும் யுத்தம் பண்ணி இந்தியாவையும் பாதி யுத்தம் பண்ணிட்டார். 20 வயசுல அவர் ராஜாவானார். ஆமா, ஈராக், ஈரான் அந்த மாதிரி அந்த நாடெல்லாம் அப்படி எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். அவர் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக இந்தியா வரைக்கும் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சுட்டு பாபிலோனுக்கு தன் பட, மகா அலெக்சாண்டர் கிட்ட இருக்கிற பட யாராலையும் தோற்க வைக்க முடியாது, ஜெயிக்கிற பட. ஆனால் போற வழியில இந்தியா வரைக்கும் ஜெயிச்சுட்டு திரும்பி பாபிலோனுக்கு போற வழியில அந்த புஸ்தகம் சொல்லுது, அவருக்கு கொடிய காய்ச்சல் வந்ததாம். கொடிய காய்ச்சல் வந்து அவர்கிட்ட இருந்த ஸ்பெஷல் டாக்டர் 300 பேரும் மாற்றி மாற்றி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்க. அந்த காய்ச்சல் குறையவே இல்லை. அவர் சொல்லிட்டார், உங்களால் என்னால் காப்பாற்ற முடியாது, அதனால் நான் செத்து போவேன். என் பிரேதத்தை நீங்கள் தான் தூக்கிட்டு நடக்கணும், டாக்டர்கள் தான் தூக்கிட்டு நடக்கணும். அப்படின்னா என்ன? ஆமாம், டாக்டர்களால் இந்த மனுஷனை காப்பாற்ற முடியலன்னு அர்த்தம். என்னுடைய 2 கையும் வெட்டிக்கு வெளியே போடணும், வெறுமையாய் வந்து வெறுமையாக போகிறேன் பாருங்க. ஆமாம், நான் ஒரு தெய்வத்தை நம்பியிருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் என்னுடைய பலத்தை நம்பினேன், உங்களை நம்பினேன். எனக்கு வந்த கொடிய காய்ச்சலை என்னால் யாராலையும் விடுதலை கொடுக்க முடியல. அதனால் என் பிரேத பெட்டியை நீங்கள் தான் சுமக்கணும்னாராம். எவ்வளோ உண்மை பாருங்க. அரசாங்கம், பதவி, டாக்டர்கள் சுகமாக்க முடியல, ஆனால் இயேசு சுகமாக்குவார். உங்களை கை நீட்டி சொல்கிறேன், இயேசு குணமாக்குவார். காரணம் இயேசு என்ன தெரியுமா? அவர் தெய்வம், நம்மளை குணமாக்கும்படியாய் வந்தார். அந்த வசனம் சொல்லுது மத்தேயு 8:17, நம்முடைய வியாதிகளெல்லாம் அவர் சுமந்துட்டார். ஆகினால தான் நம்ம சுகமாகிறோம். நம்முடைய வியாதிகளெல்லாம் நம்முடைய தழும்புகளால் நம்மளை குணமாக்குறோம். அதற்கு அவர் வேதனைப்பட்டுட்டார். வாசிமா, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏன் அந்த 100க்கு அதிபதி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு வியாதிகளை சுமக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரால் தான் வியாதியை தீர்க்க முடியும். நம்முடைய வியாதியை சுமந்துட்டார். நான் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறேன். ஏன் அரண்மனையில் இருக்கிற வேலைக்காரன் திமிர்வாதத்தில் கஷ்டப்படுறானே, இவனுக்கு ஒரே ஒரு வழி, இயேசுகிட்ட போவோம். நான் இயேசுகிட்ட போவான், அவன் குணமாவான். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இயேசுகிட்ட வந்திருக்கீங்கல்ல, இயேசு நம்முடைய வியாதியெல்லாம் சுமந்தவர். இந்த வியாதியெல்லாம் சுமக்க சிலுவையிலே பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்துட்டார். அப்படியே தழும்புகளால் குணமாகிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு இடி இடிங்களே. பாவத்தினால தான் வியாதி வருது, அந்த பாவத்தை இயேசு சுமந்துட்டார். அதனால் அந்த தழும்புகளால் உங்களை குணமாக நீங்களாம் இதெல்லாம் சொல்லணும். ஆமாம், ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு கேன்சர் வியாதி, தொண்டையில் கேன்சர். நான் சொன்னேன், பாஸ்டர் இதை மருமக சொல்லுவாங்க, இத்தனை மாத்திரை கொடுக்குறேன். நான் சொன்னேன், இந்த மாத்திரை இது ஒரு தழும்பாகட்டும். ஏசு அந்த வசனத்தை படிக்க சொன்னேன். ஆண்டவரே எங்களுடைய தழும்புகளால் குணமாக்குங்க. அடுத்து ஒரு 3 நாள் கழித்து சொல்கிறேன், தொண்டையில் தண்ணி ரிட்டன் ஆகும், அது அழகாக இறங்குது. தொண்டை குழாயில் இருக்கிற அந்த கேன்சர் நெருக்கத்தை கர்த்தர் விசாலமாக்கிட்டார், விடுதலை கொடுத்துட்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாத்திரை கொடுக்கல பாஸ்டர், இந்த வசனத்தை வச்சு நான் மாத்திரை கொடுத்தேன் எங்கள் மாமியாருக்கு.
உடனே விடுதலை ஆயிட்டு. படிமா. நாம் பாவங்களுக்கு செத்து நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு நீதிக்கு பிழைத்திருக்கும் அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்துட்டார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்பை பாருங்க. நம்முடைய பாவங்களை சுமந்துட்டாரு, நம்முடைய நோய்களை சுமந்துட்டாரு. அவர் தான் நமக்கு சுகம் தருவார். அவரால் தான் சுகமாக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு குமாரன் உங்களை சுகமாக்குவார், விடுதலையாக்கி, மெய்யான விடுதலை, வியாதியில விடுதலை. ரெண்டாவது, சத்தியத்தை நீங்க அறியணும். 32ஆம் வசனம் யோவான் 8:32 ஒரு வழியை வச்சிருக்கிற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குவார். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியத்தை கவனிங்க. சத்தியத்தை அறியணும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன தெரியுமா? இந்த வேத வசனத்தின் வார்த்தைகள் தான் சத்தியம். இயேசு தான் சத்தியம். இயேசு தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். இந்த சத்தியத்தை அறியணும். வேற எந்த விதத்திலையும் விடுதலை. நீங்க கோடி பணம் வச்சாலும் விடுதலை வாங்க முடியாது. பணம் தான் செலவு பண்ணி, ஸ்பெஷல் டாக்டரை கொண்டு வீட்டில் வச்சு ஆமாம் வர்றதுக்கு போகிறதுக்கு நீங்கள் தினமும் 10,000 செலவு பண்ணாலும் விடுதலை கிடையாது. சத்தியம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் சத்தியத்தை பிசாசு குருடாக்கி இருக்கிறான். குமாரன் விடுதலையாக்குவா. ரெண்டாவது ஒரு விடுதலை சத்தியத்தில் இருக்கு. ஆமாம், கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில், என் ஜனங்கள் அறியாமையினாலே சிறைப்பட்டு போறாங்கன்னு இருக்கு. வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அதுக்கு பிராக்கெட்ல என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். இப்படி எழுதியிருக்க என்ன? அப்போ அறிவில்லைன்னா சத்தியம் இல்லை. சத்தியத்தை படிச்சிருக்கிறாங்க, நல்லா தெளிவா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் உணர்வு இருக்கிறது. ஆனா இந்த சத்தியத்தை கொடுத்த அறிவில்லாம சிறைப்பட்டு போனாங்க. இன்னொரு ஆளுக்கு சிறையாக்கிட்டாங்க, அடிமைத்தனம். இன்னொரு வசன வாசி. ஓசியா எழுதின புஸ்தகத்தை எடுத்தா 4ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்துல சங்காரம் ஆயிராங்க, தற்கொலை பண்றாங்கன்னு இருக்கு. அதனுடைய பிராக்கெட்ல என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், அறிவு சத்தியம் என்கிற அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். சங்காரம், தற்கொலை பண்றாங்க. சத்தியத்தை வேற எந்த அந்த மனுஷன் நாடி போறதுல எந்த ஒரு விடுதலையும் கிடைக்காதுங்க. அழகா ஆண்டவர் சொல்லிட்டார், குமாரன் விடுதலை. இன்னைக்கு சுதந்திர தினம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா ஆவியானவர் எழுப்பி இந்த வார்த்தை எனக்கு தந்தார். ஆமா, 100க்கு அதிபதி எப்படி இல்லாம உன்னை சுகமாக்கியிருக்கலாம். அந்த நாட்கள்லாம் பச்சளை வைத்தியம் தான் ரொம்ப முக்கியமானது. என்னென்னமோ பண்ணி செஞ்சிருக்கலாம்ல. அவனுக்கு இந்த வெளிச்சம் தெரிஞ்சது, 100க்கு அதிபதிக்கு தெரிஞ்சது. இயேசு கிட்ட போனா தான் விடுதலை. இப்போ இயேசு சொல்றாரு, இன்னொரு விடுதலை வேணுமா? நீங்க சத்தியத்தை அறியுங்க. சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியம் இல்லாம தான், இந்த அறிவு இல்லாம தான் சங்காரமாகறாங்க, தற்கொலை பண்றான். பெரிய தொழில் அதிபர் அவனுக்கு ஒரு தற்கொலை பண்றான், சிறைப்பட்டு போறான். என் ஜனங்கள் சொல்ற, ஏன் ஜனங்கிறார், உரிமை பாராட்டுறாரு. ஐயோ என் ஜனங்கள் அறிவில்லாம சங்காரமாகறாங்களே, ஐயோ என் ஜனங்கள் அறிவில்லாம, சத்தியம் என்கிற அறிவில்லாம சிறைப்பட்டு போறாங்களே, இன்னொரு ஆளுகை செய்யறானே. ஒரு பிரதர் என்ன சொன்னார், பாஸ்டர் அவங்க சர்ச்சைக்கு சாட்சி கொடுக்க வாரேன்னு சொன்னார். எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்டில இருந்து பேசுறேன் பாஸ்டர் அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்க சாட்சி கொடுக்க வர்றதா இருந்தா கட்டு உடைக்கிற ஜெபத்துக்கு வாங்க. என்ன சாட்சின்னு அவர் சொன்னாரு, பாஸ்டர் நான் அந்த ராசி பலன் மேல ரொம்ப நான் தங்க கடவை நகை செஞ்சு, நான் ஒரு தங்க ஆசாரி, நகைகளை செஞ்சு ஆர்டர்ல நான் கொடுக்குற ஆள். சின்ன கடைகளுக்கும் பெரிய கடைகளுக்கும் 10 பகன்ல இருந்து 50 பகன் 100 பகன் நகை செஞ்சு கொடுக்குறாள். ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ராசி பல நம்பிக்கை, ஜாதகம் மேல நம்பிக்கை. எங்க பூர்வீகமே அதானே. ஆனால் ஒரு நாள் ஒரு ஆள் என் கையை பார்த்து, ஆயில் ரேகை ஓடுது பாரு, அது உனக்கு தடையா இருக்குது, 6 மாசத்துல செத்துருவன்ட்டான். அவன் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், கைரேகை நிபுணர்னு சொல்கிறாங்களே, போய் லைட்டாக பார்த்துட்டு வருவோன்னு சொன்னான். அவன் அந்த ஆள் அப்படி சொல்லிட்டான். அது என் மனசுக்குள்ளே இருந்து தூக்கமே வரல.
எப்போ செத்து போற? ஆமாம். என்கிட்ட 3 பேர் வேலை பார்த்தாங்க பாஸ்டர். கடைக்கு போக முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல. எனக்கு இதே தான். இதுக்கு என்ன சில பரிகாரங்கள் நாங்கள் பண்ணினாலும் அந்த அளவு வச்சே பண்ணுறோம். ஆனாலும் எனக்கு தூங்கவே முடியல. காலண்டர் நினச்சிக்கிட்டே இருப்பேன். 1 மாதம் போயிட்டு அவன் தான் சொல்லிட்டானே, உன்னுடைய ஆயில் ரேகை ஓடுது பாரு, பூத கண்ணாடி வச்சு காட்டுறான், அதுவும் கம்ப்யூட்டரில் காட்டுறான், அது உனக்கு 6 மாதத்தில் நீ செத்து போவங்கிறான். பார்த்தீங்களா? நான் அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணினேன் பாஸ்டர். அவர் சொல்றாரு, எப்படி உங்களுக்கு விடுதலை கிடைச்சுன்னா, பைத்தியக்காரனாகி போகாத இடத்துக்கு போய் எப்பொழுதும் நான் 6 மாதத்தில் செத்துப்பேன். 6 மாதம் நான் எதுக்கு சாப்பிட்றேன், நான் எதுக்கு வேலைக்கு போகிறேன், நான் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றேன், நான் தான் செத்து போகிறேன். இது என்னை விட்டு எடுக்கவே முடியாது. ஆனால் எலும்பும் தோலும் ஆயிட்டேன். பைத்தியக்காரனை போல அலைஞ்சேன். எங்க இடத்துல ஒருவர் இதே தங்க ஆசாரி தற்கொலை பண்ணணும்னு இருந்தவர் என்னையை சந்தித்து எனக்கு இயேசு பற்றி சொன்னார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு பற்றி சொல்லி இந்த புக்கை படிக்க சொன்னார். இந்த புக்கை படிங்க. இந்த புத்தகத்தில் ஒரு பகுதி, இந்த மார்க்குங்கிற புத்தகத்தை அவர் சொன்னார். நான் தான் எத்தனை புத்தகம் படிச்சிருக்கேன். இதை நீங்கள் படிக்க படிக்க உங்கள் கண்கள் திறந்துருனார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பாருங்க, இதில் என்னங்க இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு. ஆனால் அதுலேருந்து எனக்கு பூரண விடுதலை கிடைச்சிட்டார் சொல்கிறார். இன்னைக்கு நானும் என் பிள்ளைகள், எனக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், ஒரு பையன், ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் பாஸ்டர். 6 மாதத்தில் செத்துருன்னு சொன்னானே, அவன் என் கண்ணில் சிக்கலான்னு பார்த்தான்னா சொல்கிறாரு. அவன் ஆனால் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு மேலே இருக்கிற அந்த ஜோசியக்காரன் இல்லை இப்போ. ஆமாம், நான் கேள்விப்பட்டேன் அவன் செத்து போனான்னு சொன்னாங்க. நான் கையை உயர்த்தி ஒரு அலையில், நான் செத்து போவேன்னு சொன்னவன் அவன் செத்து போயிட்டான். என்ன அது திறக்கவே இல்லை. நான் போய் பார்க்கும்போதெல்லாம் அடைச்சே கிடக்குது. கீழே உள்ள கடையில் கேட்டேன், அவன் செத்து போயிட்டான். நானும் என் பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை அறிஞ்சதுனால நாங்கள் மீட்கப்பட்டோம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சத்தியத்தை அறிங்க. இயேசுதான் சத்தியம். ஒரு ஈஸியாக சொல்கிறேன், இந்த பைபிள் படிக்காமல் வேலைக்கு போகாதீங்க, பைபிள் படிக்காமல் தூக்காதீங்க. இந்த பைபிள் அறிவு இல்லைன்னா நீங்கள் சங்காரமாயிருவீங்க, சிறைப்பட்டு போயிடுவீங்க. அதனால் இதுதான் சத்தியம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் தான் சத்தியம், நான் தான் வழி, நான் தான் ஜீவனார். இயேசுவை நல்லா பிடிச்சு இன்னும் இயேசுவை குறித்து அறியக்கூடிய வார்த்தை இதில் தான் இருக்குது, இந்த பைபிளில். படிச்சுக்கிட்டே இருங்க. ஆமாம், உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். கையை உயர்த்தி அல்லேலூயா. 6 மாதத்தில் செத்துவேன்னு சொன்ன அவன் செத்தான். நானும் என் மனைவி 3 பிள்ளைகளும் இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு தெருவா எங்கள் ஆட்களை பார்த்து சத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், ஸ்தோத்திரம். நீங்கள் இங்கே ஒவ்வொருவரும் சத்தியத்தை சொல்லணும். கையை உயர்த்தி நீங்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்தை சொல்லணும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த மகிமையான ஒளி பிரகாசிக்காதபடி மனக்கண்களை பிசாசு குருடாக்கி இருக்கிறான். ஜனங்கள் சாதகத்து மேல, ராசி பலன் மேல ஆமா நம்பிக்கை வைத்து அது அடிச்சிருமா, இது லட்சம் விழுந்துருமா, இல்லை, சங்காரமாயிரும். உங்களை அறிவு இல்லைன்னா, சத்திய அறிவு இல்லைன்னா சங்காரமாக்கிறோம். இன்றைக்கே பிலாத்து கேட்கிறான், யார் நீ? நான் சத்தியத்தை அறிவிக்க வந்த இயேசுன்னு சொன்னார். கையை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு தான் சத்தியத்தை சொல்வார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆமாம். 3வது ஒரு காரியம், 2 கொரிந்தியர், ஆவியானவர் எங்கேயோ அங்குதான் விடுதலை. 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர், இப்ப கவனிங்க, ஒரு காலத்தில் இல்லாத ஆவியானவர் சபையில் ஊற்றப்பட்டுட்டார். ஆமீன் சொல்லுங்க. பயங்கரமா ஊற்றப்பட்டுட்டார். எடுத்தா கப 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 ஆவியானவர்கள் நல்ல நிறமுங்க. ஆவியானவருக்கு பிராக்கெட்ல டுனோமிஸ், அதாவது தேவனுடைய சக்தி உங்களோடு கூட கலந்து கொள்ளுகிறது. உங்க சக்தி 50%, தேவனுடைய சக்தி 50% அப்படி இறங்குது உங்களுக்குள்ள. இதுதான் ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் எங்க ஊற்றப்படுகிறாரோ அங்கு விடுதலை வந்துடும். அல்லேலூயா.
ஏசாயா 61வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசித்தா எடுத்த உடனே தீர்க்கதரிசி சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் பாருங்க, இருக்கிறார். எல்லாரும் அதை நீங்க வாசி. கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சிறுமைப்பட்டன தெரியுமா? தர்த்தினியத்தில் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணாலும் ஒரு இம்மி முன்னேற முடியல. இவங்களுக்கு இந்த ஆவியானவருடைய வேலை சத்தியத்தை சொல்ற வேலை. அடுத்து சொல்லுமா? அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கட்டப்பட்டிருக்கிறவங்களுக்கு கட்ட அவிழ்க்கிறத கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனில் துயரப்பட்டவர்களை கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானுடைய வேலை நிறைய வேலை. ஆவியானவரை நீங்க பெற்றுக்கிடணும். ஆவி இல்லாத இடத்துக்கு நீங்க போக கூடாது. பரிசுத்த ஆவி கேட்கணும். ஆமா, இந்த சபையில் ஆவியானுடைய கிரியை இருக்குதா? இந்த சபையில் ஆவியானுடைய விடுதலை இருக்குதா? ஆவியானுடைய அந்த பிரசன்ஸ் இருக்குதா? ஆமா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இல்லைன்னா நீங்க விடுதலை ஆக முடியாது. எந்த மனுஷனும் விடுவிக்க முடியாது, போதகரும் விடுவிக்க முடியாது. 4 திசையில எத்திசையில உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. விடுதலை இயேசு கொடுப்பார். விடுதலை சத்தியம் அறிஞ்சா சத்தியம் உங்களுக்கு விடுதலை. 3வது விடுதலை ஆவியானவர் கொடுக்கிறார். கைகளை உயர்த்து எளிய முறையில் சொல்லிட்டேன். சிம்சோன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு பராக்கிரமசாலி. கர்த்தரே அவருடைய தாய்க்கு வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் என் நாம அதிசயம்னு சொல்லி கொடுத்த ஒரு மனுஷன் பேரு சிம்சோன். அவனுடைய பலன் பயங்கரமான பலன். கவனிக்கிறீங்களா? அவன் அத்த பெரிய மனுஷன் ஒரு வேசி ஆலோசனை விழுந்துட்டான். ஒரு ஆவி, விபச்சார ஆவியில விழுந்துட்டான். விழுந்த உடனே அவனை கட்டுறான். பெலிஸ்தனுக்கு கையால இருந்து கட்டுறான். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கும் போது நெருப்புப்பட்ட நூல் போல டப்புன்னு அவனுக்கு விடுதலை ஆயிடுச்சு. பெலிஸ்தர் எல்லாம் வெக்கப்பட்டான். நியாயாதிபதி எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்துட்டு எல்லாரும் எந்திரிச்சு நெல்லுங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அவன் நினைச்சிட்டா, பெலிஸ்தரை கூப்பிடுறா, வாங்க தலைவர்களே வாங்க, இந்த பொல்லாதவனை நான் கட்டி வச்சிட்டேன், என்னுடைய தந்திரத்தில் அவனை மடியில படுக்க வச்சிருக்கிறேன், வாங்க அவனை நான் நாற்கயிறுனால கட்டி இருக்கிறேன், வாங்க. ஆனால் இவன் யாருங்க? இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். வேதம் அடுத்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியை குறித்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். கர்த்தருடைய ஆவியை குறித்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டி இருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி. அல்லேலூயா. அவன் புயங்களிலே கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுக்கள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். அப்படியே விடுதலை கொடுப்பார். இல்லைங்க, எந்திரிங்க. கல்வாரிய கொஞ்சம் நினைங்க. இயேசு மூலமா தான் விடுதலை, சத்தியத்தை அறியறது மூலமா தான் விடுதலை. அதுக்கடுத்து நான் ஒன்று சொல்றேன். ஆமா, கர்த்தருடைய ஆவி மூலமாய் விடுதலை. ஆவி இல்லாதவனை பிசாசு வஞ்சித்திருவான். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்குதான் விடுதலை. ஆமா, ஆவியானவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாரும் தலைக்கு மேல கை வைங்க, தலையில கை வைங்க. அந்த சிலுவை காட்சியை பாருங்க. எல்லா ஆவியும் இயேசு சிலுவையிலே விட்டார். பலத்த சத்தமாய் எல்லாம் முடிந்தது என்று தன் ஆவியை விட்டார். அவரிடத்திலிருந்து வந்த ஆவிதான் பரிசுத்த ஆவி. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வந்த ஆவிதான் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை பெறலன்னா உங்களுக்கு விடுதலை இல்லை. ஆமா, இயேசு விடுதலை தருவார். 2வது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 3வது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை. எல்லாரும் கைகளை அப்படி தலைக்கு மேல வச்சு சிலுவை காட்சியை பாருங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPH சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.